இப்போ நீங்க இப்போ எங்கட காசுல செஞ்சிருக்கலாம் தானேன்னு சொல்லி கேள்வி இருக்கா? எங்கட காசுல செஞ்சிருக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கட காசுல செய்யக்கூடிய மாதிரி நிலைமையில நாங்க இப்போ இல்லை. அது மாதிரி இப்போ இது வந்து சும்மா ஆரம்பிச்சு வச்சிருக்குது. நான் இது எந்த காசுல செஞ்சது. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. எனக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல எங்க வீட்டு ஓட்டைக்கு மேல இருக்கிறோம். என்னண்டே புதுசா ஓடணும் ஓடுதான் பதிச்சு கிடக்கு. இதோட இது ஓ ஊரேன்னா வேலி மாதிரி எல்லாம் செய்து. சரி, நீ இவன் இன்ஜினியர் நான் விளக்கம் கொடுக்கான். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதுக்கு முன்ன ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இப்போ யாழ்ப்பாணத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா யூடியூபர்ஸ் வந்துட்டு இப்போ உதவி செய்ய வளர்க்கிட்டாங்க. உதவி எப்படின்னு சொன்னால் இப்போ கஷ்டப்பட்டாங்களுக்கு போய்ட்டு உதவி செய்கிறது உண்மையிலே அதை பார்க்குறப்போ வந்துட்டு நல்லா இருக்கும். உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அதை வந்துட்டு அப்படிலாம் போஸ்ட் பண்ணுறப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இன்னும் செய்வாங்க. நாங்களும் அப்படி செய்யணுமென்ற ஒரு ஆசை ஒன்று எங்களுக்குள்ளே இருக்குது. மற்ற எங்களோட சேனலும் வந்துட்டு பெருசளவுக்கு ரீச் ஆகலை. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் சின்ன சேனல் இருந்தாலும் எதிர்காலத்தில் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஓடிக்கொண்டிருக்கோம். இப்போ நீங்கள் இப்போ எங்கட காசில் செஞ்சுருக்கலாம் தானேன்னு சொல்லி கேள்வி இருக்கா? எங்கட காசில் செஞ்சுருக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட காசில் செய்யக்கூடிய மாதிரி நிலைமையில நாங்கள் இப்போ இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் அதுக்கும் பருவம் என்று தான் சொல்லணும். மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கூட சொன்ன நம்பியோடைய அன்றைக்கு ஒரு நாள் ஒரு 50 கிலோ அரிசி இப்போ கிட்டடியில் ஒரு 3 நாளைக்கு முன்னே அந்த இப்படி எலும்பு லேட் ஆகிடுச்சுன்னு சொன்னேன் அன்றைக்கு தான். அப்போ இல்லை பகல்லாண்டா. அப்போ என்னென்றால் ஒரு 50 கிலோ அரிசி, ஒரு 50 கிலோ சீனி, 50 கிலோமா அந்த மாதிரிக்கு வேண்டி பேக் பண்ணி ஒரு 10 கஷ்டப்பட்டாங்களை கொண்டு போய்ட்டு உண்மையிலே நானும் கொண்டு போய்ட்டு கொடுத்தேன். சரியா கொடுக்குற அதானே உங்கள் ஒரு தான் தெரியும். நான் தனியாக தான் போனேன் அவங்க வேறு படிகளோட. இல்லை சும்மா தெரிஞ்ச படியில் கூட்டிகிட்டு நான் போனேன். அப்போ 10 பேருக்கு கொண்டு போய் ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை கொடுத்தேன். உண்மையிலே உதவியை செஞ்சுட்டு வர்றப்போ அந்த ஒரு மன சந்தோஷம் தெரியுமா, அவ்வளோத்துக்கு மன சந்தோஷம். கடைசியில் ஒரு அம்மா வந்து என்னையை கூப்பிட்டு அப்போ நீங்கள் நல்லா இருக்கணுமோன்னு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னோம். சரியா சொல்ல வந்து நான் இதெல்லாம் ஒரு விஷயமாம்மா, பரவாயில்ல இருக்கட்டும் அம்மா, இட்ஸ் ஓகேன்னு சொல்ல அம்மா எழுப்பி கேட்டா என்னடா இரவில் இங்கிலீஷ் எல்லாம் காய்க்கிறேன். அப்போதான் எனக்கு சொல்றீங்க இல்லை இதில் நீங்கள் என்ன விளங்கணும்னு சொன்னால் எங்களுக்கும் அப்படியான விருப்பங்கள் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் சில பல பிரச்சனைகளால் நம்ம வந்துட்டு அதை செய்யாமல் இருக்கிறோம். முடிஞ்சால் ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்மளும் செய்வோம். அது எப்போன்னு சொன்னால் எங்கிட்ட அண்ணா மாதிரி எனக்கும் வந்துட்டு ஒரு பெரிய யூடியூப்பராக வரணும்னு ஆசை. என்னென்னா இப்போ அவரும் வந்து யூடியூப்பராக வரணும்னு ஆசைப்பட்டு ஆனால் அவரும் ஆகலை. நம்மளும் இப்போ ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கோம். ஆனால் இவங்களோட இருக்கு மட்டும் அதை கஷ்டம் பண்ணி நினைக்கிறேன். வந்துட்டு நாங்கள் கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு இல்லம் ஒன்றுக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம். அட் த சேம் டைம் வந்து அவங்க அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறக்காண்டி வந்துட்டு ஒரு கட்டிடம் ஒன்று கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு நிதி தேவைப்படுது அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு நான் எந்த காசில் ஒரு 50,000 வந்துட்டு கொடுத்து ஆரம்பித்து வச்சான். நான் வந்து இப்போ என்னுடைய சொந்த பர்சனலாக நான் எதுவும் கேட்கல, பிள்ளைகளுக்காக கேட்குறேன், பிள்ளைகளுக்கு தான் செய்கிறேன். நல்லபடியாக கிடைக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதை தொடங்கினாங்க. அவங்கள ஒரு பெரிய ஒரு ஆசையாக தான் இருக்கிறாங்களே, என்ன தங்களுக்கு ஒரு சொந்த வீடு தாங்கள் போகணும் அப்படியேண்டு. மற்ற வந்து என்ன சொல்கிறேன் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் வந்து சிறுதுளி தான் வந்து பெரும்பள்ளம். இன்றைக்கி ஜெசிந்தண்ணாட பர்த்டே முன்னிட்டு மேலே ஜெசிந்தண்ணாக்கும் பெரிய ஒரு நன்றி சொல்லணும். எங்களுக்கு இப்படி ஒரு இடத்த கொண்டு வந்து காட்டணும். எனக்குமே உண்மையாக சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வயதானாக்கள், சின்ன பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகள்னா எனக்கு பயங்கர விருப்பம். நான் சொன்னேன் அந்த அவார்டை தனியாக கொண்டு வந்து அதுதான் காரணம் வந்து ஏன்னா வந்து எனக்கு அந்த இப்படியானாக்களில் வந்து சரியான விருப்பம் இல்லைங்கதா. அப்போ இன்னும் ஒருத்தவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்கள வந்து நாங்கள் உதவி செய்ய சொல்லி வந்துட்டு நாங்கள் கேட்குற மாதிரி இருந்தால் எங்களால் இயலும் ஏற்கனவே கூட நாங்கள் அதுக்கான ஒரு அத்திவாரத்தை ஃபஸ்ட்டு போடணும். வந்து நாங்கள் ஒரு சின்ன விதையை நட்டால்தான் அவங்களுக்கு வந்து அதுக்கு தண்ணி ஊற்ற வருவாங்க. சரி தானே? இப்போ அந்த அடிப்படையில் நான் எந்த ஒரு கண்ட்ரிபியூஷனாக நான் வந்து இன்றைக்கி இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். இதே மாதிரிக்கு இந்த வீடியோ பார்க்குறாங்களும் வருவாங்க. சரி தானே? நான் அதுக்காண்டி பெருமளவில் என்று இல்லை மீஸ் வந்து சும்மா என்ன சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச ஒரு கண்ட்ரிபியூஷன் நான் வந்து தாரேன். இது வந்து கூட இது ஒரு ஆரம்ப விதையாக இருக்கட்டும். இதை பார்த்து ஃபாலோ பண்ணவும் தொடர்ந்து செய்வாங்க. அப்போ இது ஜெசிந்தண்ணா பர்த்டே வந்து அண்ணாட ஒரு அன்பளிப்பாக நாங்கள் தரோம். சரியா? இது நான் வந்து இப்போ அனுப்பினா அவங்களோட டேலேருந்து தரையில நான் தரேன். சரிதானே? ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஆளை கேட்குறேன்டேக்குள்ளே முதலாவது நான் வந்து கொடுக்கணும். அப்போ அது பிறகு ஒரு கதைக்கல. ஏன்னா நீங்கள் என்னடா செஞ்சீங்கனாலே கேட்கக்கூடாது இல்லை, அதுக்காண்டி பேருக்காண்டி இல்லை. இப்போ நானும் ஒரு சின்ன விஷயம் என்றாலும் சப்போர்ட் பண்ணான்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குமே இல்லை. அந்த அடிப்படையில் நான் கேட்கலாம் இல்லைங்கதான்.
நான் வந்து நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். இனி வரும் காலங்களில் வந்துட்டு எங்கள் மூலமாகவும் எங்களுக்கு வந்துட்டு வருமானம் யார் மூலமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் மூலமாக. ஸோ அந்த மக்கள் மூலமாக வந்துட்டு வருமானத்தை நாங்கள் வந்துட்டு அதில் ஒரு பகுதியை வந்துட்டு மக்களுக்கே வந்துட்டு செலவழிப்போம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி வந்துட்டு நான் நிறைய வீடியோக்களை வந்துட்டு சொல்லியிருந்தேன். இன்றைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பணிப்பாளர் வந்துட்டு கலைக்கும் போது வந்துட்டு ஒரு சில விஷயங்களை இந்த மனதை வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு தொட்டுச்சு. சரியான ஒரு வறுமையான ஒரு பின்புலத்துலேருந்து தான் வந்து இங்கே வந்துட்டு தையல் பழகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வகையில் வந்துட்டு ஏலவில் எடுத்த கையோட வந்து நானுமே எங்களோட அண்ணாக்களை வந்துட்டு தையல் பழகினேன். அந்த வகையில் வந்து என்னதான் நாங்கள் பழகினாலுமே கொண்டாலுமே வந்து எங்களுக்கான செலவுகள் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் வளர வளர வந்துட்டு எங்களுக்கான செலவுகளுமே வந்துட்டு அதிகரிக்கும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு பொம்பளை பிள்ளைலாம் மேலே வந்து நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ அந்த வகையில் இது இப்போ தற்சமயம் வந்துட்டு நாங்கள் எடுத்த முடிவு தான் வந்து பெருமளவில் இல்லாலும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எங்க ஆட்ட வீடு உங்க அம்மாக்கிட்ட வீடோ யாரா இருக்கிறீங்க? தண்ணி ஃபுல்லா போடுது பழங்காலையெல்லாம் போய் சேர்ந்தது முழுக்கா டைம் தண்ணி தான். ஒரு காலம் எங்களுக்கு வந்து தண்ணி பூரையில் இந்த முறை தான் இப்படி வந்தேன். இங்கே பார்க்க நிலைமை உள்ளாங்க தானே. நீங்கள் எத்தனை பேர் அங்கே இருக்கிறீங்க? நீங்கள் அக்காக்கிட்ட பேர் எம்எல்ஏ விடுவோம். சரி, அப்போ நாங்கள் கடைக்கு போவோம் இருக்கா. போனால் தான் மழை வர முந்தி ரக்கண்ட அளவில் பார்க்கலாம். பார்த்து கட்டி கொடுத்தா நீட்டாக எத்தனை என்ன போயிருக்கா? ஒன்று 56 125 அப்படின்னா ஓ அறுபது சரி சரி இப்போ ஓகே பாய், நன்றியா. அடுத்து அடுத்து ஆமாம் இது ಇದು ಸಾರು ರಾಸಾಯನಿಕಲೇ ಗಿರಿಸಾ இதுதான் மணி தானே எல்லாருக்குமா? ஓடியா ஓடியா அது முன்னே இப்போ இது வந்து சும்மா ஆரம்பித்து வச்சுருக்குது. நான் இது எந்த காசில் செஞ்சது. இப்போ நீ வேணும்னா வேறு வெளியாக்கள்கிட்ட எடுத்து செய்யலாம். இனி செய்வோம் தொடர்ந்து. சரி, என்னையை நேசிக்கக்கூடிய உறவுகள் வந்துட்டு எனக்கு அவ்வளோ தூரம் ஆதரவு தாராங்க. அவங்களோட அன்போடு வந்துட்டு நாங்கள் நடைபோடுறோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. நான் இப்படி சொல்கிறது குறைவு இன்றைக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.
பாய்.